Hello friends, Namaste, Vanakkam and welcome to DD Lifestyle. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பன் ரெசிபி. இந்த மில்க் பன் வந்து ஈஸியா வீட்லயே பண்ணிடலாம். அவன் எதுமே தேவையில்லை. வித்தவுட் அவன்ல தான் இந்த பன்னை வந்து நான் எப்படி செய்யறது அப்படினு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். இந்த பன்னை மில்க் யூஸ் பண்ணி பண்ணனால இந்த மாதிரி ஒயிட் கலர்ல இருக்கு. பட் வந்து ரொம்பவே சாஃப்ட்டா ஸ்பஞ்சியா இருந்தது. வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணும். ஈஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். அரை கப் அளவுக்கு பால், 2 டீஸ்பூன் அளவு சுகர், இது மூணுமே சேர்த்து தான் ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பால் பார்த்தீங்கன்னா கை போகிற அளவுக்கு சூடு இருக்கணும். ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப கோல்டாகவும் இருக்கக்கூடாது. அப்போ தான் வந்து ஈஸ்ட் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். ஈஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்திங்கன்னா அதுவே போதும். நான் 2 கப்பு மைதா மாவுக்குடைய மெஷர்மெண்ட்டுக்கு சொல்கிறேன். சுகர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கணும். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க. ரெஸ்ட் பண்ண விட்டீங்க அப்படின்னா ஈஸ்ட் வந்து நல்லா டபுள் ஆகி வரும். ஈஸ்ட் வந்து சூப்பர் மார்க்கெட்ஸில் அவைலபிளாக இருக்கும். 2 டைப்ஸ் ஆஃப் இருக்கும். ஒன்று வந்து பெருசு, ஒன்று சின்னது. சின்னது தான் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். பெருசு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் ஆகாது. ஸோ சின்னதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு எக்கை எடுத்திருக்கேன். எக்கை வந்து நல்லா பீட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒயர் விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒயர் விஸ்க் இல்லை அப்படின்னா நார்மல் ஃபோக் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வச்சு கூட நம்ம இந்த எக்கை பீட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் வந்து நல்லா டபுள் ஆகி வந்திருக்கு. நல்லாவே ஃப்ளஃபியாக நல்லா புசு புசு புசுன்னு மேலே வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து ஈஸ்டோட ஆக்டிவேஷன் ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு வந்து நான் 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்க்க போகிறேன். சுகர் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். பீட் பண்ணி வச்சுருக்க எக்கை ஆட் பண்ணிக்கலாம். ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்க ஈஸ்ட் மில்கை சேர்த்துக்கலாம். சால்ட் வந்து இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது மில்க் பண்ணுறதுனால நான் வந்து மில்க் ஆட் பண்ணிக்க போகிறேன். மில்க் இல்லைன்னா வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஈஸ்ட்டை வந்து நான் மில்கில் தான் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருந்தேன். நீங்கள் வந்து வாட்டரில் கூட, அதாவது லூக்வார்ம் வாட்டரில் கூட ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இது கம்ப்ளீட்டாக வந்து ஒரு மில்க் பண்ணுன்றதுனால மில்கில் தான் பண்ண போகிறேன். இந்த மாதிரி தான் கையில் வந்து ஒட்டிக்கிட்டே இருக்கும். இந்த அளவுக்கு வந்து பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையில் வந்து ஒட்டிக்கிட்டே தான் இருக்கும். இப்போது ஒர்க் ஏரியாவில் மைதா மாவு வந்து டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்து அந்த மாவு இதில் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி ஒர்க் ஏரியாவில் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா பிசைஞ்சிங்க அப்படின்னா பன் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நான் வந்து ஒரு கையில் வந்து காட்டியிருக்கேன். நீங்கள் 2 கையிலையுமே வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு வந்து டஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீன் பண்ணி விட்டுக்கோங்க மாவை. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாவு மேலே மெல்டட் பட்டரை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ஸோ தட் வந்து மாவு வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். இது பார்த்திங்கன்னா 1லேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் நம்ம அப்படியே ரெஸ்ட் பண்ண விட்டுடணும். இப்போ இருக்கிற சைஸை விட டபுள் த சைஸ் வந்து இந்த மாவு வந்து ஆகும். ஏன்னா ஈஸ்ட் போட்டிருக்கிறதுனால இன்னும் வந்து ஆக்டிவேட் ஆகி நல்லா பெருசாக உப்பி வரும். நான் வந்து இந்த மாதிரி ஒரு கவர் போட்டு கவர் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து நார்மல் பிளேட் கூட போட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு 1/2 hour கழித்து இந்த மாதிரி இருக்குது. ஒரு 40 மினிட்ஸ் கழித்து பார்க்கும்போது நல்லாவே இது வந்து உப்பி வந்திருக்கு. 1 ஹவருக்கு அப்புறம் பார்க்கும்போது சைஸ் பார்த்திங்களா நல்லா பெருசாகிடுச்சு. இப்போ வந்து ஓப்பன் பண்ணிடலாம் கவரை. டிஷ்ஷும் மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா அவனில் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும்.
பட் வந்து இன்றைக்கி நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கரை வந்து நல்லா ப்ரீஹீட் பண்ணிக்கணும் சிம்மில் வச்சுட்டு. உள்ளே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. சால்ட் போட்டு ஸ்டாண்ட் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் எந்த மெத்தடில் வேணாலும் பண்ணலாம். மாவு வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விடும்போது அது வந்து கட் ஆகாமல் வரணும், கிழியாமல் வரணும். ஸோ தட் அதுதான் வந்து பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து நம்ம பால் ஷேப்பில் எல்லாமே வந்து ரவுண்ட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். கிட்டத்தட்ட வந்து எனக்கு 11 பால் கிட்ட வந்திருந்தது. இந்த மாவு வந்து சப்பாத்தியோட கல்லில் போட்டு நீங்கள் நல்லா தேய்ச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா கையாலேயே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இன்சைட்லேயே வந்துட்டு நல்லா வந்து ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து அப்படியே பேக் சைடில் திருப்பிட்டு இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. ஸோ தட் வந்து ஒரு நல்ல பால் ஷேப் கிடைக்கும். எல்லா பால்ஸையும் அதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வீட்டில் இருக்க டிஃபன் பாக்ஸ்லேயோ இல்லைனா வந்து இந்த மாதிரி கேக் பேன்லேயோ நம்ம அந்த பன்ஸை வந்து உள்ளே வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி மெல்டட் பட்டரை வந்து இந்த மாதிரி ப்ரெஷ்ஷில் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. பேன் ஃபுல்லாக கொஞ்சமாக வந்து மைதா மாவு வந்து இந்த மாதிரி டஸ்ட் பண்ணி வச்சுருங்க. ரெடி பண்ணி வச்சுருக்க பன்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா கொஞ்சம் கேப் விட்டு நம்ம ஃபுல்லாக வந்து ரவுண்ட் பண்ணி வச்சிடலாம். இது கேப் விட்டு வைக்க சொல்கிறதுக்கு காரணம் எதுக்காகனா இந்த டோ வந்து இன்னும் கொஞ்சம் சைஸ் பிக்கர் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து ஒரு ஈர டவலை இதுக்கு மேலே போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் ரெஸ்ட் பண்ண வச்சிடலாம். குக்கரும் வந்துட்டு சைட் பை சைட் வந்துட்டு அது ப்ரீஹீட் ஆகிட்டு இருக்கட்டும். அந்த டைமில் இந்த ஒர்க்கை வந்து பண்ணிடலாம். இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், கேப்லாம் வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் வந்து கவர் ஆகி இருக்குது. இப்போ இதுக்கு மேலே வந்து மெல்டட் பட்டரை வந்து நல்லா அந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணிக்கலாம். இப்போது நான் இதை குக்கரில் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். குக்கரோடைய கேஸ்கெட் போட்டுட்டு விசில் இல்லாமல் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு பீட்டன் எக்கும் கொஞ்சமாக வந்து மெல்டட் பட்டரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷ் வச்சு இந்த மாதிரி பன்ஸில் மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் குக்கரோட கேஸ்கெட் போட்டு மூடி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக நம்மளோட பன்ஸ் எல்லாம் வந்து ரெடி ஆகிடும். ஸ்டவ் ஃப்ளேம் வந்து லோவில் தான் இருக்கணும். குக்கர்லேருந்து பன்னெல்லாம் வந்து எடுத்துட்டேன். ரெடி ஆகிடுச்சு. இப்போது நல்லா ஹீட்டாக இருக்கும்போதே மேலே வந்து கொஞ்சம் மெல்டட் பட்டரை வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுறணும். இப்போ நல்லா கூல் ஆகிடுச்சு. பன் வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே ஸ்பஞ்சியாக சாஃப்டாக இருந்துச்சு. அவ்வளோதாங்க, சுவையான சூப்பரான அசத்தலான மில்க் பன் தயார். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா இருக்கா ஷாம்? ஸோ நம்ம சேனலில் வாட்ச் பண்ணிட்டு இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லைஃப் ஸ்டைல் துர்கா தேவி. நன்றி. மீண்டும் பார்க்கலாம்.